கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்புடன் பல்வேறு பகுதிகளிலும் நிறுவி வருகின்றோம். இன்று இந்த காலப்பட்டி பெரியார் நகர் பகுதியில் 27 கண்காணிப்பு கேமராக்கள் இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு சிங்காநல்லூர் காவல் நிலைய எல்லையில் இந்திரா கார்டன் பகுதியில் 36 கேமராக்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல் சரவணம்பட்டியில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இது எல்லாமே முக்கியமாக குற்றங்களை தடுப்பதற்கு, ஏன்னா இன்னைக்கு குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள், முக்கியமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. குறிப்பாக ஏஐ எனேபிள்ட் கேமராஸ், ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சிஸ்டம் ANPR கேமராஸ், இது எல்லாமே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமான ஜங்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான குடியிருப்பு பகுதிகளில் மற்ற கேமராக்கள் போட்டுருக்கோம். வித் அனலிட்டிக்ஸ், வீடியோ அனலிட்டிக்ஸ் கூட பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடந்தாலோ இல்லை குற்றவாளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலமாக அந்த குற்றவாளியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கோவை மாநகர காவல்துறையிடம் அதற்கான வசதிகள் உள்ளன. அதனால் கோவை மாநகரத்தில் முழுமையாக குற்றங்களை தடுப்பதற்கு இந்த கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகரம் முழுவதும் நிறுவி வருகின்றோம். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது தொடர்ந்து மக்களினுடைய ஒத்துழைப்போடு குடியிருப்பு சங்கங்கள், ஏரியா கமிட்டிஸ், ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன், இது மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாக எல்லா இடமே பண்ணிகிட்ருக்குறோம் கோவை மாநகர காவல்துறை சார்பாக. இன்றைக்கி இந்த பெரியார் நகர், காலப்பட்டி பெரியார் நகரில் குடியிருப்போர் சங்கம் மூலமாக இந்த கேமராக்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன மக்களுடைய பயன்பாட்டிற்காக. இப்போதைக்கு நமக்கு பீளமேட்டில் காவலர்கள் இருக்கிறாங்க, அதிகப்படியான காவலர்களும் கொடுத்துருக்குறோம். பட் எதிர்காலத்தில் இப்போ ஏரியா பெருசாகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ரொப்போசல் கவர்மெண்டோடைய கன்சிடரேஷனில் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு. பொன்னியம்மன் கோயில் திருவிழா நாளைக்கு இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. இதில் கடந்த வருடம் நமக்கு பல்வேறு குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக ஒரு குற்றம் கூட நடைபெறல. முக்கியமாக செயின் ஸ்நாச்சிங் சம்பவங்கள் ஒரு சம்பவம் கூட ரிப்போர்ட் ஆகலை. ரூஃப்டாப் ஹைரைஸ் பில்டிங் அந்த இடங்களில் பைனாக்குலரோட போலீஸ் போடுறோம். அதே போல் மப்தி போலீஸ் கண்காணிப்புக்காக கேமராக்கள், CCTV கேமராக்கள் தேர் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதில் குற்றவாளிகளுடைய நடமாட்டம் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலமாக அதிகம் மானிட்டர் பண்ணுறோம். ஸோ எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம். எவ்வளோ போலீஸ் 1100 போலீஸ் போட்டிருக்கோம். ரைட்.